ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கண்ணா லட்டுன்னு ஆசையா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பவர் ஸ்டார். இந்த பவர் ஸ்டார் வந்து முதல்ல வந்து லத்திகன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து ஓடல. ஆனால் இவர் வந்து பணம் கொடுத்து 200 நாள் ஓட்ட வச்சு தான் அவரே ஒத்துட்டாரு. அவர் யாருன்னே தெரியாது. பவர் ஸ்டார் வந்து ஆளுநர் இப்படி இருக்காரு, இவரை போய் வந்து ஹீரோவை வச்சு இவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் எப்படி தமிழ் மக்கள்கிட்ட வந்து பெரிய பாப்புலர் ஆனார்னா, விஜய் டிவியில் வந்து நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து கோபிநாத் வந்து இவரை வந்து ரொம்ப நக்கல் பண்ணிட்டார். அது வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிடிக்கல. ஏற்கனவே கோபிநாத் மேலே வந்து ஒரு புகார் இருக்கு, அடுத்த ரொம்ப நக்கல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பவர் ஸ்டார் வந்து ரொம்ப பொறுமையாக அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ப்ரோக்ராம் வந்து பவர் ஸ்டார் வந்து ரொம்ப டெவலப் ஆன மக்கள் அதிகம் பேசப்பட்டது. சமூக இணையதளங்கள் இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக் எல்லாம் வந்து பவர் ஸ்டார் ப்ரோக்ராம் தான் ஒரே பரவலாக இருந்தது ஒரு 6 மாதமாக. இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் வர்ற சீன்கள் அல்லது வந்து அவர் வந்து பேசுகிற டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆரவாரம் கைதட்டல். இது வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் கிடையாது, இது பொதுமக்கள் தான். நான் நேரடியாக பார்த்தேன். அவர் என்ன பண்ணாலும் கைதட்டாங்க. இது ரொம்ப புதுமையாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. உண்மையெல்லாம் வந்து பவர் ஸ்டாருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இதில் நான் கற்றுக்க வேண்டிய பாடம் வந்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும். அவர் நம்ம எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணோம், ஆனால் அவர் அதெல்லாம் பொறுமையாக ஜீர்ணிச்சுக்கிட்டு இன்னும் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி தன்னுடைய மைனஸையே ப்ளஸ் ஆகிட்டார். இப்போ அவர் எதையெல்லாம் நாம் வந்து மைனஸ்ன்னு சொன்னோமோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கி அவரை பார்த்தா எல்லாம் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. வடிவேல் வந்து பல படங்களில் வந்து காமெடி பண்ணி சம்பாதிச்ச பேரை அவர் வந்து இந்த படத்துலேயே பண்ணிட்டார். ஒரே படத்தில் அவர் வந்து புகழுடைய உச்சி போயிட்டார்னு சொல்லலாம். ஓகே, படத்தை பற்றி பார்த்தோம். திரைக்கதை மன்னனான கே பாக்யராஜ் அவர் எடுத்த இன்று போய் நாளை வா அந்த படத்தோட ரீமேக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த படத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அந்த படம். ஒரு பொண்ணு எழுத்த வீட்டில் குடி வருது. அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ப்ராக்கெட் போடுறாங்க. இந்த 3 பேர் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் யாருக்கு அந்த பொண்ணு கிடைக்குது அப்படிங்கிறத ஒன்லைன். அதில் வந்து 3 பேரில் வந்து ஒரு புதுமுகம் பாக்யராஜ் பண்ண கேரக்டரில் ஒரு புதுமுகம் பண்ணியிருக்காரு. இன்னொரு கேரக்டர் பவர் ஸ்டார், இன்னொரு கேரக்டர் வந்து சந்தானம். இந்த 3 பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 பேரும் பண்ணுற காமெடி அளப்பறைகள் தான் டோட்டல் படமே. படம் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு சீனோட போர் அடிக்காமல் நீட்டாக போகுது. பெரிய திரைக்கதை திருப்பு முனைகளோ அல்லது வந்து ஒரு ரொம்ப அழுத்தமான காட்சிகளோ எதுவுமே கிடையாது. படம் பார்க்குற வரைக்கும் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு இருக்குது. படத்தில் மொத்தம் 114 ஜோக்ஸ் வருது. அதில் வந்து 70 ஜோக்ஸ் மேலே வந்து சந்தானம் பேசுறாரு. பவர் ஸ்டார் வந்து அவர் என்ன பேசினாலும் கைதிட்டாங்க. இதில் வந்து சந்தானம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி மாதிரியே நல்லா வந்து பஞ்சு கொடுக்குறாரு. அதாவது வந்து திரைக்கதையிலையோ வசனத்துலேயோ இல்லாத, ஸ்கிரிப்டில் இல்லாதது, டைரக்டர் சொல்லி கொடுக்காது, படத்தில் வர்ற சீசனுக்கு தகுந்த மாதிரி சந்தானம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த கவுண்டர் டைலாக் பிரமாதமாக கொடுக்குறாரு. சந்தானத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். அவர் வந்து மனப்பாடம் பண்ணி வசனம் சொல்கிற மாதிரியே தெரியல, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வருது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு சீனில் வந்து கமல்ஹாசனை வந்து இந்த உன்னால் முடியும் தம்பி படத்தை வந்து இந்த சாரீர பயிற்சி பண்ணுவார். அந்த சீனியெல்லாம் வந்து உல்டா பண்ணியிருக்காரு. கமல்ஹாசனை பல இடத்துல வந்து இமிடேட் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கமல் ரசிகர்லாம் செம்ம கடுப்பாயிருக்காங்க. மற்றபடி வந்து லொல்லு சபாவில் வந்து சந்தானம் என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் பெரிய திரையில் பண்ணியிருக்காரு. சந்தானம் சாப்டர் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் வந்து அவர் வந்து இந்த காதலன் படத்தில் பிரபுதேவா வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து ஒரு கோலமாட்ட கலர் கோலம் போடுவார் இல்லையா, அதே மாதிரி வந்து இதில் அவர் பண்ணியிருக்காரு. பயங்கர காமெடியாக இருக்கு. இது வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு 6 சீனில் வந்து பவர் ஸ்டார் பயங்கர கிளாஸ் தேட்டரில் கண்டிப்பாக நேரில் போய் அனுபவிக்க வேண்டிய இது. ஹீரோயின் வந்து ஒரு புதுமுகம், ஹீரோ வந்து புதுமுகம். அவர் வந்து கே பாக்யராஜ் அளவுக்கு வந்து ஒரு அப்பாவித்தனமான முகமோ கிடையாது. ஆனால் வந்து அவருக்கு வந்து அதிகமான ஸ்கோப்பு இல்லை, ஏதோ பண்ணிட்டு போயிட்டாரு. அது வந்து டைரக்டர் அல்லது தயாரிப்பாளர் சந்தானங்கிறதுனால அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது அவர் மேலே சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனி வர்ற படங்கள் தான் அவரை பற்றி பார்க்கணும். ஹீரோயின் வந்து ஏற்கனவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. பேர் வந்து விசாகா. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இந்த திரிசா நடிக்கிற ஒரு விளம்பர படத்தில் வந்து டல் திவ்யா வந்து தூள் திவ்யாவே ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவார். அந்த ஹீரோயின் தான், அந்த லேடி தான் வந்து இதில் ஹீரோயினு. இவங்க வந்து கண்ணு லிப்ஸில் ரொம்ப சின்னதாக இருக்குது. டோட்டலாக ஃபேஸ் பார்க்கும்போது வந்து வசீகரன் பெருசாக சொல்ல முடியாது, இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க.
இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பக்காவாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நதியாவுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த ஸ்டெட்டு செயின் அல்லது வந்து ஒரு சேரீ ஜாக்கெட் டிசைன் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து வாட்சபிளாக ரொம்ப வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து பல இடத்துல இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பாராட்டலாம். படம் ஃபுல்லாக வந்து காமெடியாக இருக்குது. இதில் வந்து ப்ளஸ் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா திரைக்கதையில் வந்து தொய்வில்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இன்று போய் நாளையோடைய டோட்டல் ரீமேக் அப்படியே சீன் பை சீன் காப்பி பண்ணாமல் சில கேரக்டர்லாம் மாற்றிருக்காங்க. அதில் வந்து ஏ காவுமே ஏ கிசான் ரகுதாத்தா அப்படின்னு ஒரு காமெடி வரும். அந்த ஹிந்தி வாத்தியார் சீன் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு டான்ஸ் வாத்தியார் மாதிரி டான்ஸ் மாஸ்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 சீன் வந்து 2-3 கேரக்டர்லாம் மாற்றிருக்கிறாங்க. அது வந்து ஓகே. படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்று போய் நாளைவா ஒரிஜினலில் வந்து நிறைய சீன் வந்து படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து டச்சிங்காக இருந்தது. இந்த சீனெல்லாம் வந்து நினச்சி பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீனும் சரி காமெடி சீனும் சரி ரொம்ப டச்சிங்கான சீன்லாம் ஒரு 6 சீன் பக்கமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து படம் பார்க்குற வரைக்கும் காமெடியாக இருக்குது, சிரிச்சிட்டு இருக்க முடியாது. படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குற அளவுக்கு பெரிய பிரமாதமான காட்சிகள்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய மைனஸு. இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து கிரெடிட் கொடுக்கவே கிடையாது. அது ஒரு பெரிய தப்பு. அதாவது பாக்யராஜனுடைய படத்தினுடைய ரீமேக் தாங்கிறத ஒத்துக்கவே இல்லை இவங்க. பாக்யராஜ் வந்து கேஸ் போட்டதுக்கப்புறம் 2 கோடி ரூபாய் வந்து நஷ்டீடு கேட்டிருந்திருக்காரு. படம் ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அது பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பைசல் பண்ணி 60 லட்ச ரூபா அவர் கொடுத்ததா சொல்லப்படுது. இதை வந்து அவர் முதலையே பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா கௌரவமாக இருந்திருக்கும். டைட்டில் வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க, கே பாக்யராஜுக்கு நன்றி, அதனுடைய திரைக்கதை தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கிரெடிட் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து முதலையே அவங்களாம் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து சிம்பு வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் வர்றாரு. அது வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரும் அந்த விண்ணை தாண்டி வருதா பார்ட் 2 அந்த ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அந்த படத்தில் வர காட்சிகள்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறதுக்கு ஒரு ஹீரோ வேல்யூ இருக்கிறதுக்கு அந்த இது உதவுது. இதுக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7/10 கொடுக்கலாம். ஆனந்தவுடன் மார்க் வந்து 42 கொடுக்கலாம். குமுதம் ரேங்கிங் ஓகே அப்படின்னு வரும். ஈரோட்டில் வந்து ராயல் தேட்டரில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா சமர் படம் ஈரோட்டில் 5 தேட்டர், திருப்பூரில் 11 தேட்டரில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அலெக்ஸ் பாண்டியன் ஈரோட்டில் 4 தேட்டர், திருப்பூரில் 9 தேட்டர். இவ்வளவு கிராண்டாக அவங்களாம் பண்ணியிருக்கும் போது இந்த படத்துக்கு வந்து நல்ல காமெடி இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த படத்துக்கு ஏன் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலையா, தேட்டர் ஏன் புக் ஆகலைங்கிறது தெரியல. இது வந்து ப்ரொடியூசரோ அல்லது டைரக்டரோ அதை கவனிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொங்கல் ரிலீஸில் வந்து சமர் வந்து ஸ்லோ பிக்கதோ ஆகும், அலெக்ஸ் பாண்டியன் டப் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நல்லா பிக்கப் ஆகி ஓடிட்டுருக்கு. ஒரே ஒரு தேட்டர் பத்தாது, ஈரோட்டில் வந்து ஒரு தேட்டர் வந்து பத்தாது. அதை வந்து கவனித்து மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் தேட்டர் புக் பண்ணோன்னா புக் ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு